ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கேரளா லாட்ரியோடைய ஆல்போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது ஏபிசி போர்டோடைய டச்சு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/12/2024 நிர்மல் NR 412க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் புரிபடலை, எனக்கு வந்து டெய்லி ஏபிசி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏபிசி போர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏபிசி போலில் வந்து 969 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 654,969. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 716. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 229 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4Dயை வந்து நம்ம 5D 60யோட கூட்டும்போது நம்மளுக்கான ஏபிசி போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இங்கே நான் வந்து இந்த 425லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 297. நம்மளோட எக்ஸ் வந்து இங்கே 4D. ஸோ இந்த 4Dயை வந்து நம்ம 60 அதோட 5Dயோட கூட்ட போகிறோம். ப்ளஸ் 7 and 7 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றுலாம் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 2ஓட 7 கூட்டினோம்னா 9. இங்கே 9ஓட 7 கூட்டினோம்னா 6. அப்போ 9 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 6. இப்போ இந்த 4 to 5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 165. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதில் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து B கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 165க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 165 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 630. இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இதை வந்து நம்ம ப்ளஸ் 0 and 0. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 0 கூட்டினா 6 தான் வரும். இங்கே 3ஓட 0 கூட்டினா 3 தான் வரும். அப்போ 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 165க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 3. இப்போ இந்த 165க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 652 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது நண்பா, ஆல்போர்ட் டச் இருக்குது. இப்போ 652க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 346. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 6. இதோட ப்ளஸ் 6 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9. இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 652க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 0. இப்போ இந்த 652க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 229. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 3 விதமான போர்டு கிடச்சிருக்கு நண்பா. அதாவது பி போர்டு, ஏ போர்டு, சி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 229 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 710. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 0. இதோட நம்ம 7 கூட்ட போகிறோம், அதாவது ப்ளஸ் 0 0. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 0 கூட்டினா 7. இங்கே 1ஓட 0 கூட்டினா 1. 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 229க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 1. இப்போ இந்த 229க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 716 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 1. 7 and 1. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதில் நம்மளுக்கு முத பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா, A and B. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. இது வரைக்கும் 3 ட்ரா வந்து நம்மளுக்கு டச்சாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சேர்த்து வச்சு பெய்ட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம 716 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 346. இதில் நம்ம எடுக்க போகிறது 6. இதோட ப்ளஸ் 34 கூட்ட போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9. இங்கே 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 716க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல்போர்டு. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 0.
இப்போ இந்த 716க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 969 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த 969க்கு அப்புறம் நம்மளுக்கு இதுதான் கடைசியாக வந்து ஃப்ரைடே ரிசல்ட். ஸோ இந்த ஃப்ரைடேக்கு இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆல் போர்ட் டச்சை எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். டச்சாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு பெய்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பெய்ட் செலக்ட் ஆலும் நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 969 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 654. இதை நம்ம எடுக்க போகிறது 4. இதோட நம்ம ப்ளஸ் 4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0. இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. 0 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான ஆல்போர்ட் நம்பர் நண்பா. இது மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஆல்போர்ட் 0 அல்லது 9 0 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு டச் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏபிசி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏபிசி போர்டுக்கு நம்பர் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/12/2024 நிர்மல் என்ஆர் 412க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நான் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.